ஹாய். நான் வந்து எப்படின்னா, ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸு இல்லை யாராவது ஒருத்தவங்க ஒரு கதை சொல்கிறாங்க அப்படின்னா, அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னோட கற்பனையில் நான் ஒரு இமேஜினேஷன் பண்ணிச்சுன்னா நான் வந்து அவங்க சொல்ல சொல்ல நான் கேட்டுட்ருப்பேன். ஓகேயா? உங்களுக்கும் நீங்களும் அது மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது சத்தியம் செம்மையாக இருக்கும். ஓகேயா? ஒரு ஒரு பர்சன், அது மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் யாரும், அவங்க வந்து இதுதான் நம்ம லைஃப்பில் கடைசி நாள், இதுக்கு மேலே என்னால் இந்த வழி தாங்கிக்க முடியாது அப்படின்னு சாக போகிற ஒரு கடைசி நாள். அப்போதைக்கு சரி, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டைரி மட்டும் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன், நான் எதுக்காக இறந்தேங்கிற ஒரு ரீசன் வந்து யாருக்காவது தெரியணும், இவ்வளோ நாள் என் வாழ்நாளில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் அதெல்லாமே நான் எழுந்துட்டு நான் சாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு டைரி வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பில் நடக்கிற குட் மெமரிஸ், பேட் மெமரிஸ், சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் எல்லாத்தையுமே எழுதுறாங்க. அந்த எழுதி முடிச்சுட்டு எப்பயுமே ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஸ்டார்டிங் டு எண்டு முடிக்கிறப்போ முற்றுப்புள்ளி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர் அவங்களுக்கே தெரியாம எக்ஸ்ட்ரா கூட 2 புள்ளி வச்சிருக்காரு. அப்போ நினைக்கிறாங்க, எதுக்கு நான் 2 புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சேன், முற்றுப்புள்ளி தானே வைக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போதான் அவர் ரியலைஸ் பண்ணுறாங்க, அவங்க லைஃப்ல இவ்வளோ பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. நிறையா அதில் வந்து பேட் மெமரிஸும் இருந்திருக்கும், ஆனால் அது எல்லாமே ஒரு நல்ல மெமரிஸ் இல்லை. இவ்வளோ லைஃப்ல நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ கடந்து வந்திருக்கேன், இவ்வளோக்கு நான் பார்த்துருக்கேன் லைஃப்ல, ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் ஏன் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மனசையே அவரை அறியாம 2 புள்ளி எக்ஸ்ட்ரா வச்சிருது. அதை ரியலைஸ் பண்ணவங்க, ஓகே நம்ம லைஃப் இதுக்கு மேலேயும் தொடரும் அப்படின்னு சொல்லி அந்த 3 புள்ளியோட அவர் லைஃப் அவரோட வாழ்க்கையை வந்து தொடர்றாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது, நீங்க யாராவது இது மாதிரி ஒரு தாட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கணும், ஏன்டா நான் லைஃப்ல வாழ்றேன் அப்படின்னு தான் தோணுச்சுன்னா, ஜஸ்ட் உங்க லைஃப்ல நடந்த சின்ன வயசுலேயே ஒரு பர்சன் கண்டிப்பா ஒரு டைமும் சந்தோஷமா இல்லாம இருந்திருக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு மொமெண்ட் நினைச்சு பாருங்க, கண்டிப்பா நீங்க எதுக்காக வாழ்றீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கே புரியும். ஓகே, தேங்க்யூ. கடைசியை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை.